சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்தவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஸ்கேன் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கேன் இயந்திரம் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பெண்களுக்கு ஸ்கேன் செய்த மணிவண்ணன், பிரசாத் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படையாக அறிவிப்பது சட்டவிரோதமானது என்ற சூழலில் சேலம் மாவட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தைகளின் பாலினத்தை சட்டவிரோதமாக அறிவித்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலை இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கலை, இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கும் கரு ஆணா பெண்ணா எனும் கண்டறிவது குறித்து பல்வேறு பகுதியில் புகார் எழுந்தது. இந்த நிலையில் தர்மபுரியில் அதிக அளவில் ஸ்கேன் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை செய்தது. இந்த புகாரின் பேரில் அங்கு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்களது குடியிருப்பு பகுதிக்கு சென்று ஸ்கேன் செய்யும் இயந்திரம் மூலம் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்த போது தருமபுரி மாவட்டம் மருத்துவ மற்றும் ஊரக இணை இயக்குனர் சாந்தி அவர்கள் கையும் களமாக அப்போது பிடித்து கைது செய்திருந்தார். தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் வடக்கு புதூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு சென்று அங்கு ஸ்கேன் செய்யும் இயந்திரம் மூலம் ஸ்கேன் செய்தனர். பின்னர் அவர்களை தகவல் அறிந்த அந்த அதிகாரிகள் அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் வீட்டிற்கு தொடர்ந்து பின்னால் சென்றனர். அப்போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த ஸ்கேன் மூலம் ஸ்கேன் செய்து கொண்டிருந்த போது பின்னர் அவர்கள் இருவரும் அவரிடம் பணம் 20,000 ரொக்க பணம் வாங்கியதும் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் தலைவாசல் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவர்களை வரவழைத்து அவரிடம் ஒப்படைத்தனர். அப்போது தலைவாசல் போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி, பனைமடல் ஆகிய பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன், பிரசாத் என்பதும் தெரிய வந்தது. விவரங்களுக்கு நன்றி கலை.